எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லைஃப் இஸ் என் நம்பர். நம்ம வந்து எதை பற்றி பார்த்துட்ருக்கோம்னா 7th மேக்ஸில் டேர்ம் 2ல் மேக்ஸில் வந்து எக்ஸசைஸ் 1.1 1.2 ஆல்ரெடி பார்த்துட்டோம். 1.3ல் வந்து தேர்ட் சம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 4th சம் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து உங்கள் நம்பர் சிஸ்டம்னால நம்ம டெசிமல் நம்பர் தான் ஜாஸ்தியாக இந்த எக்ஸசைஸில் ஜாஸ்தியாக யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அது மாதிரி நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வந்து எனக்கு இன்னும் வீடியோ போடுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து வந்து நமக்கு நாளையிலேருந்து ஸ்கூல் வந்து எப்பயும் போல் ரெகுலர் ஒர்க்குக்கு வந்துடும். அதனால் நம்ம படிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அடுத்து வந்து 4th சம் என்னன்னு பார்க்கலாம். அரேஞ்ச் த கிவன் டெசிமல் நம்பர் இன் டிசெண்டிங் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டிசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் என்னென்னு பார்க்கலாமா? 17.35 71.53 51.73 73.51 37.51. இப்போ நமக்கு வந்து தெரியும், அசெண்டிங் ஆர்டர்னால் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு எழுதுவோம். டிசெண்டிங் ஆர்டர்னால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு எழுத போகிறோம். இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நம்பரில் அந்த சேம் நம்பராக மாதிரி இருந்துச்சு. இங்கே நமக்கு டிஃப்ரெண்ட்டான நம்பர் இருக்குது. ஓகேவா? நீங்கள் இந்த இதில் ஃபஸ்ட்டு வந்து ஹோல் நம்பர் எடுத்து வச்சு தனியாக செய்யறனாலும் செய்யலாம். ஓகேவா? ஹோல் நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 73 இருக்குது, நெக்ஸ்ட்டு 71 இருக்குது, 51 இருக்குது, 37 இருக்குது, அப்புறம் 17 இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஹோல் நம்பர் இந்த நம்பர்லாம் இருக்குது. இந்த நம்பர் வச்சு நம்ம டிசெண்டிங் ஆர்டர்லேயே எழுதிடலாம். ஓகேவா? 73.51, நெக்ஸ்ட்டு 71.53, நெக்ஸ்ட்டு 51.73, 37.51, 17.35. ஓகேவா? இந்த மாதிரி எழுதிடலாம். நீங்கள் இப்படி கிரேட்டர் தென் போடனாலும் போடலாம். நம்பர் மட்டும் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் என்னென்னு பார்க்கலாம். 456.73 546.37 563.47 745.63 457. ஓகேவா? இப்போ இதில் நம்ம இதில் ஓல் நம்பரில் எடுத்துக்கலாம். என்னென்னு பார்க்கலாம். இங்கே 745, அடுத்து 563, 546, 557, 456. இந்த நம்பரில் ஓல் நம்பர். இந்த ஓல் நம்பர் வச்சு நம்ம வந்து இப்போ எழுத போகிறோம். ஓகேவா? 745.63 greater than 563.47 greater than 546.37. next 457.71 71. next greater than போட்டு 456.73. ஓகேவா? இந்த நம்பர் தனியாகவும் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். (46.37) 457.71 456.73. ஓகேவா? அடுத்து வந்து ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின். அடுத்து வந்து உங்களுக்கு இதில் ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டினில் வந்து இப்போ 5th வந்து 0.009 கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆன்சர் எந்த விதமான டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. கூட 2 ஜீரோவை ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 6th ஒன் 37.70. இந்த இடத்துல கிரேட்டர் தென் வருமா ஸ்மால் தென் வருமானு கேட்டிருக்காங்க. 37.7. ரெண்டுமே நமக்கு சேம் நம்பர். இந்த இடத்துல 0 போட்டிருக்காங்க, இந்த இடத்துல 0 போடல. அதனால் இந்த இடத்துல ஈக்குவல் சிம்பிள் தான் வரும். ஓகேவா? 7th ஒன் 78.56 78.57. இதில் எந்த நம்பர் பெருசுன்னு இருக்காங்க. இங்கே 6 இருக்குது, இங்கே 7 இருக்குது. 100 பிளேஸில் அப்படின்னா எது சிறுசு? இதான் சிறுசு. அப்படின்னா லெஸ் தென். ஓகேவா? அடுத்து வந்து இப்போ 1.4 பார்க்க போகிறோம். 1.4ல் நீங்கள் லைட்டாக ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துடலாம் என்ன இருக்குதுன்னு. ஓகேவா? எக்ஸசைஸ்
1.4. 1.4ல் ரைட் த டெசிமல் நம்பர் ரெப்ரசன்ட் த பாயிண்ட் PQR and S given நம்பர் லைனில் இது பண்ண சொல்லியிருக்காங்க, நம்பர் லைனில் குறிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்பர் லைன் வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். ஓகேவா? இப்போ 0 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் நம்ம நம்பர் லைன் போட்டுக்காச்சு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்கிற பாயிண்ட் என்னென்ன பாயிண்ட்னு பார்க்க போகிறோம். P வந்து 3.6 கேட்டு கொடுத்துருக்காங்க, Q வந்து 1.3 கொடுத்துருக்காங்க, R வந்து 6.8 கொடுத்துருக்காங்க, S வந்து 4.2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு வந்து பாயிண்ட் என்னன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்பர் லைனில் வந்து ஒரு குட்டி குட்டி லைன் இருக்கும். இந்த மாதிரி லைன் கொடுத்துருப்பாங்க. 4 குட்டி லைனு, ஒரு பெரிய லைனு, அப்புறம் 4 குட்டி லைன், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து P வந்து 3.6 அப்படின்னா இங்கே 3, 3.1 3.2 3.3 3.4 3.5 வந்து பெரிய லைன், 3.6 வந்து இந்த இருக்குது. தான் உங்களுக்கு P. அப்புறம் வந்து 1.3 இங்கே 1 இருக்குது, 1.1 1.2 1.3 இதான் உங்களுக்கு Q. R வந்து 6.8, அதே மாதிரி 6க்கு அப்புறம் 6.1 6.2 6.3 6.4 6.5 வந்து பெரிய லைன், 6.6 6.7 6.8 R. இங்கே வந்து 4.2 4 வந்து இங்கே இருக்குது, 4.1 4.2 இங்கே வந்து எஸ். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி தான் செகண்ட் கொஸ்டினும் ரெப்ரசன்ட் த ஃபாலோவிங் டெசிமல் நம்பர் ஆன் த நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் ஒன்று, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 1.7 கொடுத்துருக்காங்க. 1.7னா ஒரு ஸ்கேல் போட்டு 0, நான் இப்போ தேவையான நம்பர் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு எப்படி போட சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு நான் இப்போ எனக்கு 1.7ங்கிறனால 2 வரைக்கும் மட்டும் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ இதில் வந்து நான் சொன்னோம்ல 1க்கு அப்புறம் 4 சின்ன லைன், ஒரு பெரிய லைன், அப்புறம் 4 சின்ன லைன். இப்போ 1.7 இங்கே 1.4, இது வந்து 1.5 1.6 1.7 கொடுத்துருக்கு. நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட்டாக வச்சு கூட குறிச்சிக்கலாம், இல்லைன்னா பீன் வச்சுக்கிட்ட 1.7 அப்படின்னு நேராக இங்கே பீன் போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 0.3 கொடுத்துருக்காங்க. 0.3 நமக்கு 0வும் 1மே நமக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். 0 0.1 0.2 0.3. ஓகேவா? இது 0.3. நெக்ஸ்ட்டு 2.1. 2.1னா 0 1 2 3 போட்டால் இங்கே ஒரு 4 குட்டி லைனு, ஒரு பெரிய லைன், 4 குட்டி லைன். 2.1னா 2 இந்த இருக்குது, 2.1 இந்த இருக்குது. ஓகேவா? இது 2.1. ஓகேவா? இதே மாதிரி தான் நமக்கு நம்பர் லைனை வந்து வரைகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பிட்வீன் விச் 2 ஹோல் நம்பர் த ஃபாலோவிங் டெசிமல் நம்பர் லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. 3ல் ஃபஸ்ட்டு ஒன் 3.3. இந்த 3.3 எந்த நம்பர், எந்த லைன் டெசிமல் நம்பர் லை பிட்வீன் இந்த நம்பர் எந்த 2 நம்பருக்குள்ளே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா எழுதுனா இந்த decimal number lies between 3 and 4. அதே மாதிரி 2.5 எங்கே இருக்கும், இதே சேம் ரைட்டிங் தான். லைஸ் பிட்வீன் 2.5னா 2க்கும் அண்டு 3க்கும் நடுவில் இருக்கும். அதுவே 0.9 இருந்தால் 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கும். ஓகேவா? அடுத்து ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் டெசிமல் நம்பர் இன் த ஃபாலோவிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிரேட்டஸ்ட் டெசிமல் நம்பர் நம்ம ஆல்ரெடி பார்ட் 1.3ல கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன எப்படி பார்க்குறதுன்னு. இதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 2.3 ஆர்
3.2. இதில் கிரேட்டஸ்ட் டெசிமல் இங்கே நம்பர் இங்கே பார்த்தா இந்த இடத்துல 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போனா கிரேட்டஸ்ட் டெசிமல் நம்பர் 3.2 greater than 2.3. ஓகேவா? அடுத்து வந்து செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தோம்னா 5.6 ஆர் 6.5. இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்படின்னா 6.5 தான் நமக்கு பெருசு. 6.5 greater than 5.6. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்னென்னா 1.2 ஆர் 2.1 which is the greatest? 2.1 is greater. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த்து ஒன்று find the smaller decimal number in the following. smaller decimal number. ஃபஸ்ட்டு ஒன் வந்து 25.3, 25.03. இங்கே 10th பிளேஸில் இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது, இங்கே 0 இருக்குது. இப்போ எது ஸ்மாலர்? 25.03 தான் நமக்கு ஸ்மாலர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7.01, 7.3. இங்கே வந்து 0 இருக்குது 10th பிளேஸில், இங்கே 10th பிளேஸில் 3 இருக்குது. அப்போனா 7.01 தான் ஸ்மாலர் வேல்யூ. அடுத்து தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தோன்னா 5.6, 6.05. இது எது ஸ்மாலர் வேல்யூன்னு பார்த்தா இங்கே 5, இங்கே 6. அப்போனா 5 தான் ஒரு ஸ்மாலர் வேல்யூ. இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? பின்ன இதில் இருக்கிற ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் பார்த்தாங்கன்னா என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா பிட்வீன் விச் 2 ஹோல் நம்பர் இந்த 1.7 எந்த 2 ஹோல் நம்பருக்கு இடையில இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 1 and 2. ஓகேவா? அடுத்து 7th ஒன் இந்த டெசிமல் நம்பர் விச் லைஸ் பிட்வீன் 4 and 5ன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷனில் 4க்கும் 5க்கும் நடுவில் எந்த நம்பர் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 4.5 இருக்கும். ஓகேவா? நம்ம நாளைக்கு வந்து எக்ஸசைஸ் 1.5 வந்து பார்க்கலாம். இன்றைக்கி 1.4, 1.3 முடிச்சாச்சு. அதை மாதிரி நீங்கள் கொடுத்துருக்குற இப்போ 4 எக்ஸசைஸையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.